உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விக்டாஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2018க்கான புதிய நடைமுறைகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் முறையில் தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எல்லாம் தான் விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே தெரியுது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு tnea.ac.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ண இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோட கவுன்சிலிங் வந்து இந்த வருஷத்துலேருந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து முழுக்க ஆன்லைன்லேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நாளைக்கு, அதாவது 3/5/2018 ஸ்டார்ட் ஆகி 30/5/2018 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இது தவிர மாணவர்களின் நலனுக்காக வந்து தமிழக அரசு இந்த ஆண்டு வந்து 42 உதவி மையங்கள், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்ன்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 42 சென்டர்ஸில் வந்து உதவி மையங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அங்கேயும் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த மையத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோக்கு பின்னாடியும் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து நீங்கள் தெரிஞ்சு யூஸ் பண்ணிங்க. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து TNEA அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது இல்லைனா நீங்கள் அந்த உதவி மையத்துலேயும் போய்ட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும், 250 ருபீஸ் வந்து SC/ST அப்புறம் SCA கேட்டகரிக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது, அதை பற்றி எல்லாம் விரிவான வீடியோ வந்து நான் நாளைக்கும் அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பரை வந்து அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது நீங்கள் எந்த உதவி மையத்தை செலக்ட் பண்ணிங்களோ அந்த மையத்துக்கு, அதாவது TSC சென்டருக்கு வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்காக அவங்கள வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட் வந்து எல்லா காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான காலேஜை வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செலக்டான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட மெரிட் லிஸ்ட்டு வந்து TNEA வெப் போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கேட்டகரி கீழே நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக படித்து பார்த்து நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா 5000 ரூபா வந்து ஜென்ரல் கேட்டகரிஸ் அவங்க வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். 1000 ரூபா வந்து SC/ST SC அருந்ததியர் அந்த கேட்டகரியெலாம் வந்து டெபாசிட்டாக வந்து காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து த்ரூ ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி பொறுமையாக படித்து பார்த்துங்க. கவுன்சிலிங் தொடர்பான எல்லா தகவல்களும் உங்களுக்கு வந்து இமெயில் மூலமாகவும், உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்களோட மொபைலுக்கு SMS மூலமாகவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து TNEA அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லும் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப்லைன் லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன்ஸ் இன் இங்கிலீஷ்னு இருக்குது. அதுக்கு கீழே தமிழ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா PDFயில் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் அப்ளையிங் TNEA அட்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்தெந்த முறையில் நீங்கள் உங்களை அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸோட அதில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் வந்து படித்து பார்த்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. இதில் வந்து தெளிவாக வந்து நீங்கள் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி எல்லாம் விரிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக எல்லா பேஜையும் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நானும் இதுக்கான விரிவான வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஒரு மாடல் அப்ளிகேஷனே வந்து அவங்க ஃபில் பண்ணி உங்களுக்காக வந்து புரிகிற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இது எல்லாத்தையும் பொறுமையாக படித்து பார்த்துங்க. அப்போ தான் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் தப்பு இல்லாமல் ஆன்லைனில் வந்து பதிவு பண்ண முடியும்.
இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. அதுக்கு நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே வர அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்க நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பொறுமையாக வந்து உங்கள் டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். அதுக்காக தான் அவங்க அந்த தமிழ்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குடும்பம் வரைக்கும் தவறு இல்லாமல் நீங்கள் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நாளைக்கு 3/5/2018 ஸ்டார்ட் ஆகி 30/5/2018 வரைக்கும் இதனோட லிங்க் வந்து வெப் போர்ட்டலில் ஓப்பனில் இருக்கும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக வந்து அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் எந்த தப்பும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் பண்ணாமல் இருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சிஸ்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா அந்த 42 உதவி மையத்தோட டீட்டெயில்ஸ் அட்ரஸோடு வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து எந்தெந்த சென்டரில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மையம் வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மையத்தை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே தான் கொண்டு போய்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கா. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அந்த சென்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். இந்த ஃபைலுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு 38 பேஜஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உதவி மையத்துக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு வெரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போன எல்லாமே போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அதாவது 10th மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி ஆல் டிக்கெட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாமே அதில் போட்டிருக்கு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே போட்டிருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக அப்படி படித்து பார்த்துங்க. நான் இதனோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டேட்டா ஷீட்னு இருக்க அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ரஃபாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் உங்களை அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ்னு இருக்க இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு இருக்கும். அதில் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு லாஸ்ட் டேட், அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.